இந்த ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா, காதலோட எண்ண அலைகள்ல இப்போ இந்த நொடி நீங்க இருக்கீங்களா? அப்படின்னு நான் கேட்ட கேள்விக்கு பிரபஞ்சம் சொன்ன பதில் வந்து எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அந்த ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அத ஜீரணிக்கிற பக்குவம் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்க நேசிக்கிற பெர்சன் வந்து இப்போ என்ன நீங்க நேசிக்கிற இல்லன்னா உங்கள நேசிச்ச பெர்சன் யாரா வேணா இருக்கலாம். இந்த பெர்சன் அப்படின்னே நான் சொல்றேன். ஏன்னா, இந்த எனர்ஜி வந்து அவ்வளோ ஒண்ணும் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப நல்ல எனர்ஜி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அ இந்த பெர்சன் வந்து ரொம்ப ரொம்ப பொறாமப்படுறாங்க. ஏன் அப்டின்னா, நீங்க வெற்றிய நோக்கி போயிட்டுருக்கீங்க. இந்த வெற்றிய வந்து நீங்க அடைய விடாம பண்ணணும். இல்லன்னா வந்து இந்த வெற்றிய நீங்க அடைஞ்சுட்டீங்க அப்டின்னா, அவங்கள வந்து நீங்க மதிக்க மாட்டீங்க. இல்லன்னா வந்து அவங்க காதல ஏத்துக்கிறதுக்கான சந்தர்ப்பமே அவங்களுக்கு கிடைக்காது அப்டின்னு ஏதோ ஒரு விஷயம். இந்த வெற்றி வந்து உங்களுக்கு கிடைக்கிறனால அவங்க அம் தாழ்ந் தன்ன பத்தி தாழ்வா நெனைக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க வந்து இந்த சந்தர்ப்பத்த உங்களோட இழந்ததுக்கு காரணம், இல்லன்னா இழக்க போறதுக்கு காரணம் வந்து அவங்களோட இன்டெசிஷன். இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா ஒரு பொறாம இருக்கு. அந்த பொறாமை என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பரந்த, விரிந்த, ஒரு அழகான ஒரு சாம்ராஜ்யத்த உருவாக்கிட்டு இருக்கீங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு குறுகின வட்டத்துக்குள்ள இருந்துட்டு, அ அவங்க ரொம்ப பெரிய அளவுல சாதிச்சுட்டோம். இல்லன்னா வந்து நம்மளுக்கு தோல்வியே இருக்காது. அந்த மாதிரி ஏதோ ஒரு மாயையில சிக்கி இருந்திருக்காங்க. ஆனா, இப்போ நீங்க போற பாதைய பார்க்கும்போது அவங்களுக்கு பொறாமையா இருக்கு. அவங்களுக்கு இப்ப தத்தளிக்கிறாங்க. உங்கள எப்படி வந்து இது பண்றது? உங்கள எப்படி கவர் பண்றது? அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஜென்யூனான காதல் அப்படின்னு சொல்ல முடியாது. காதல்ல பொறாம வராது. அப்படி பொறாம வந்ததுன்னா, அது தூய்மையான காதல் கிடையாது. அத மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, இந்த லவ்வர்ஸ் கார்ட் ஆனா இதுல இருக்க பாட்டம் மெசேஜ் பார்த்தீங்கன்னா, வில் யூ ஆர் வோன்ட் யூ? அ த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நீங்க ஏத்துக்கிட்டாலும், நீங்க ஏத்துக்கிறதும், ஏத்துக்காததும் உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இவங்க வந்து உங்கள அப்ரோச் பண்ணுவாங்க. 9 ஆஃப் கப்ஸ். நீங்க வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடான இல்லன்னா வந்து ஒரு நீங்க ஒரு உலகத்துல இருக்கீங்க. தனி உலகத்துல இருக்கீங்க. நீங்க ஒரு நான் தான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு தனி சாம்ராஜ்யத்த வந்து உருவாக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த பெர்சன் எப்படி கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, நீங்க சைக்கிள்ல போயிட்டுருக்கீங்க. அவங்க வந்து ஊர்ந்துட்டு வராங்க. எப்படியுமே உங்கள பிடிக்க முடியாது அப்படின்னு நல்லாவே தெரியும். இந்த எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல். ஏன்னா, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. நீங்க வந்து பெரிய வெற்றிய அடைய போறீங்க. அதனால உங்களுக்கு ஏதாவது ஸ்பெல், போஷன் இந்த பெர்சன் உங்களுக்கு எது குடுத்தாலும், நீங்க தனியா நீங்களே செஞ்சு சாப்பிடுற காஃபி வேற. இவங்க குடுக்குற போஷன் வேற. போஷன்னா உங்களுக்கே தெரியும். ஸ்பெல். டூ யூ ஃபீல் தட் இன் யுவர் ஹார்ட்? தட்ஸ் பொட்டன்ஷியல். உங்க ஓ மை காட்! உங்ககிட்ட அந்த காதல அவங்க இப்ப ஃபீல் பண்ணல. நீங்க உங்க மேல எந்த ஒப்பீனியனும் இப்ப வச்சுட்டுருக்கல. இந்த புது ஆரம்பத்துக்கான சந்தர்ப்பமே இங்க இல்ல. நீங்க ரொம்ப வேகமா போயிட்டுருக்கீங்க. நீங்க முன்னாடி போயிட்டுருக்கீங்க. உங்களால உங்கள தொரத்தி பிடிக்க முடியாது அப்படின்னு தெரியும். உங்க கூட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பழைய விஷயங்கள சொல்லி, பழைய விஷயங்கள உங்களுக்கு ஞாபகப்படுத்தி, அதனால ஒரு பலன் அவங்களுக்கு அடைய முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. அடுத்தது போஷன். உங்களுக்கு ஸ்பெல் பண்ணியோ, இல்லன்னா நீங்க குடிக்கிற விஷயங்கள், இல்லன்னா உங்களோட ட்ரிங்க்ஸ்ல ஏதாவது மிக்ஸ் பண்ணி, உங்கள வந்து என்ன சொல்றது? மெஸ்மரைஸ்ங்கிறது நல்ல வேர்டு. உங்கள வந்து மயக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு, இல்லன்னா அவங்க எதிர்பார்க்குற விஷயங்களுக்கு நீங்க ஆமா சொல்ல வைக்கணும். சாரி, உங்கள ஆமா சொல்ல வைக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பிரபஞ்சத்திட்டே கேட்டுருவோம். இது காதல் மாதிரி எனக்கு தெரியல. ஒரு பொறாம பிடிச்ச எனர்ஜிய தான் நான் பார்க்குறேன். இதுல காதல் எங்க வந்தது அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி உங்க வாழ்க்கையில ஒரு புது காதல் இருந்தது அப்படின்னா, அத பத்தி அவங்க ரொம்ப பொறாமப்படுறாங்க. உங்கள வந்து அந்த அதுலேருந்து என்ன சொல்றது? அத தாண்டி நீங்க வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிச்சயமா உங்க காதல் கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரப்போது. அது இன்னும் பொறாமைய தூண்டுது. இல்லன்னா அத எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு லவ் மெசேஜ் உங்களுக்கு வரப்போகுது. அத பத்தி அவங்க ரொம்ப ரொம்ப பொறாமப்படுறாங்க. இது உங்களோட எக்ஸா இருக்கலாம். இல்ல காமிக் எனர்ஜியா கூட இருக்கலாம். பட் நான் கேட்ட கேள்வி வந்து, காதலோட தற்போதைய என்ன அலை என்ன அப்படின்னு தான் கேட்டேன். ஸோ இந்த பெர்சன் வந்து ரொம்ப பிசினஸ் மைண்டட். ஆ நீங்க வந்து ரொம்ப மனசு சார்ந்து முடிவெடுக்கிற ஒரு ஜீவன். இல்லன்னா வந்து நீங்க மனசு என்ன சொல்லுதோ அத கேட்பீங்க. இல்லன்னா வந்து யூ ஆர் ஸ்பிரிச்சுவலி புரொடெக்டட் டவர். ம்.
இது வந்து ஏன் டவர் வருதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா இந்த பெர்சனோட பொறாம வந்து எல்லை கடந்து போகுது. இங்க உங்களுக்கு என்னைக்கு போர்ஷன் குடுக்கணும், உங்களுக்கு என்னைக்கு ஸ்பெல் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்களோ, அன்னைக்கே பிரபஞ்சம் வந்து கொஞ்சம் உக்கிரமா மாறிட்டாங்க. இந்த பெர்சனோட பொறாமைக்கு காரணம் வந்து அவங்க மேபி அவங்க ஃபினான்ஷியல் லாஸ் ஃபேஸ் பண்ணலாம். ஆனா உங்க வாழ்க்கை முன்னாடி போயிட்டுருக்கு, அவங்க வாழ்க்கை பின்னாடி போயிட்டுருக்கு. அதனால பொறாமப்பட்டு உங்கள ட்ராப்ல மாட்ட விட ட்ரை பண்றாங்க அப்படின்னா, பிரபஞ்சம் சொல்றாங்க, "நோ, நோ, இட்ஸ் நோ. அது முடியாது. அது சாத்தியம் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. Group of people waiting. They're waiting for the right time. Oh my gosh! இங்க பாருங்க அதே கப் தான். மேபி உங்கள யாராவது பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணலாம். இல்லன்னா வந்து உங்கள எல்லாரும் ஃபேக். இட்ஸ் அ ஃபேக் பார்ட்டி. இது வந்து செட்டப் பண்றாங்க. உங்கள வந்து ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்றதோ, இல்லன்னா ஒரு கெட் டுகெதருக்கு இன்வைட் பண்றதோ, இல்லன்னா வந்து நீங்க எங்க போறீங்கன்னு ஸ்மெல்லுங்கிற ஸ்மெல் பண்ணி அங்க வந்து நீங்க குடிக்கிற ட்ரிங்க்ல வந்து ஒரு போஷன மிக்ஸ் பண்றது. ஏதோ சம்திங் அபௌட் போஷன். ஏன்னா அந்த கப் தான் எனக்கு வந்து முன்னாடி என் கண்ண பறிக்குது. ஸோ நீங்க எங்க போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நீங்க என்ன என்ன குடிக்கிறீங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க தனியா போய் குடிக்கிறதுல நோ ப்ராப்ளம். இல்லன்னா உங்க பிலவ்டோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்றதுலயோ, இல்ல ஓ மை காட்! திஸ் டாக் இஸ் ரிமைண்டிங் மீ சம்திங். ஓகே. நீங்க அவங்க இந்த காதலோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்றதுலயோ, அவங்களோட போய் நீங்க ஒரு ட்ரிங்க் குடிக்கிறதுலயோ, ஒரு காஃபி ஷாப் போறதுலயோ பிரச்சனை கிடையாது. பட் 2 பேருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எங்க போறீங்க அப்படிங்கிறத ரொம்ப சீக்ரெட்டிவா வச்சுக்கோங்க. உங்க காதல் கிட்ட இருந்து கூடிய சீக்கிரம் ஒரு மெசேஜ் வரும். மேபி இத அவங்க ஸ்மெல் பண்ணலாம். அதனால பொறாம வந்து உச்சக்கட்டத்துல இருக்கீங்க. அதான் நான் இங்க பார்க்குறேன். நீங்க சந்தோஷமா இல்லன்னா வெற்றி அப்படிங்கிற ஒரு பாதைய நோக்கி போயிட்டுருக்கீங்க. அது வந்து அவங்களுக்கு அவங்களால தாங்கிக்க முடியல. உங்கள எப்படியாவது ஏதாவது ஒரு படுகுழியில தள்ளி, அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னு பார்க்குறாங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, கிங் ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி, கிங் ஆஃப் கப்ஸ். திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். கிங் ஆஃப் வாண்ட்ஸ் வந்து இப்போ கிங் ஆஃப் வாண்டா இல்ல. உங்க வாழ்க்கையில வரப்போறது வந்து கிங் ஆஃப் கப்ஸ். 2 விஷயம் நான் இங்க பார்க்குறேன். குயின் ஆஃப் கப்ஸ் அண்ட் கிங் ஆஃப் கப்ஸ். அ பெர்ஃபெக்ட் பேர். உங்க வாழ்க்கையில வரப்போற காதல் கிங் ஆஃப் கப்ஸ். நீங்க அவங்கள ரிசீவ் பண்ற எனர்ஜில இருக்கீங்க. யூ ஆர் ஆல்ரெடி இன் தட் எனர்ஜி. குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. இங்க வந்து ஒரு கிங் ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி எக்ஸ்ட்ராவா இருக்கு. அதுதான் இங்க பொறாம புடிச்ச எனர்ஜி. இந்த பெர்சன் பாஸ்ட்ல பிளேயரா இருந்திருக்கலாம். இப்போ திருந்திருக்கலாம். இல்லன்னா வந்து இப்போ அந்த பிளேயர் எனர்ஜில அவங்க இல்ல. தட்ஸ் ஓகே. அது அவங்களோட பாஸ்ட்டா இருக்கலாம். பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து ரொம்ப தூய்மையான எண்ணம் இருக்கா அப்படின்னா இல்ல. இன்னுமே அவங்க கிட்ட ஒரு ஃபேக் எனர்ஜி இருக்கு. ஒரு ஃபால்ஸ் எனர்ஜி இருக்கு. உங்களோட ஒரு புது காதல் பயணத்த வந்து அவங்க துவங்கணும்னா, அங்க தூய்மை இருக்கணும். மனசுல தூய்மை இருக்கணும். ஏன்னா நான் உங்கள எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, டிவைன் ஃபெமினின் எனர்ஜி. ஏன்னா குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி இங்க இருக்கு. உங்களோட பெர்ஃபெக்ட் பேர் வந்து கிங் ஆஃப் கப்ஸ் தான். அதுல உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் எந்த சந்தேகமும் இல்ல. பட் இந்த பெர்சன் அ அவங்களால அந்த கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜிலயும் இருக்க முடியல. அவங்க வந்து இட்ஸ் லைக் இந்த கிங் ஆஃப் கப்ஸ் வந்து இது மேல பிளாக். இப்படி வருது. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜென்யூனாவும் இல்ல. இந்த காதல எப்படியாவது முறிக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்ற இதில தான் அவங்க ஓட்டத்தில தான் அந்த எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கு. ஸ்டில் கிங் ஆஃப் வாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஒரு பொய். இந்த கிங் ஆஃப் வாண்ட்ஸ்ங்கிறது வந்து நான் திருந்திட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்கள நம்ப வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து ஒரு மாய வார்த்தைகள் பேசலாம். நீங்க நம்ப மாட்டீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீங்க ஹை ப்ரீஸ்டஸ். அதுவும் அவங்களுக்கு தெரியும். அ அதனால தான் இந்த போர்ஷன் உள்ள வருது. அதனால தான் ஒரு ஸ்பெல் பண்ணி அவங்க என்ன சொல்லானோ, அத அப்படியே நீங்க நம்புற மாதிரி பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. தி லவ்வர்ஸ் கார்ட் அண்ட் ஃபோர் ஆஃப் வாண்ட்ஸ். பட் இங்க பிரபஞ்சம் சொல்றாங்க, இங்க இங்க சீன் மாறிடுத்து. இந்த லவ்வர்ஸ் இந்த ஃபோர் ஆஃப் வாண்ட்ஸ் எங்க அப்படின்னா, இந்த கிங் ஆஃப் கப்ஸ். இது வந்து எதிர்பாராத சந்தர்ப்பத்தில் தான் நடக்கும். நீங்க எதிர்பார்க்கும்போது இது நடக்காது. இது இவங்க எதிர்பார்க்காதபோது நடக்கும். அகெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா, குயின் ஆஃப் கப்ஸ். உங்க காதல் மாறவே இல்ல. அது உங்களோட காதல், தெய்வீக காதல். அது அந்த காதல் வந்து யார சேரணுமோ அங்க தான் சேரும். யார சேரக்கூடாதோ அங்க சேராது. ஏன்னா இது தெய்வீக காதல். அது அதே மாதிரி எனர்ஜி இருக்க ஒரு இட்ஸ் லைக் ட்வின் ஃப்ளேம் இல்லைன்னா சோல்மேட். உங்களோட சோல்மேட் கூட தான் உங்களோட ஜேர்னி இருக்குமே தவிர, உங்களோட சோல்மேட் மாதிரி நடிக்கிறவங்களோட உங்களோட ஜேர்னி இருக்காது. ஸோ இந்த பெர்சனோட எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள கவுக்குறது தான் இருக்கே தவிர,
உங்கள ட்ராப் பண்றதுல தான் இருக்கே தவிர, அங்க தூய்மை இல்ல. தூய்மை இல்லாத இடத்துல வெற்றியும் வராது. ஸோ அவங்க வந்து ஒரு டார்க் ஃபேஸ் இல்லன்னா ஒரு இருள் சூழ்ந்த ஒரு பாதைய தேர்ந்தெடுத்துட்டாங்க. வெளிச்சமான பாதை நீங்க போயிட்டுருக்கிறது. மேபி பிரபஞ்சம் உங்களுக்கு நெறைய சந்தர்ப்பம் குடுத்தாங்க. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இன்டிசிஷன். அவங்க வந்து அவங்களே வந்து அவங்க இருக்கிற இடம் வந்து சொர்க்கம் அப்படின்னு நெனச்சு, அவங்களே அவங்கள பூட்டிக்கிட்டாங்க. இந்த இன்டிசிஷன் எனர்ஜிலயே அவங்க ரொம்ப நாள் இருந்துட்டாங்க. எந்த பக்கம் போறது? எது எது அப்படின்னு. அவங்க என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, ஓகே நான் இருக்க இடமே ரொம்ப சேஃபா இருக்கு. நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னாங்க. நீங்க விலகி போயிட்டீங்க. நீங்க விலகி போன பாதையில வெளிச்சமும் இருக்கு, செல்வமும் இருக்கு, காதலும் இருக்கு. இப்போ அவங்க தூரமா அவங்க எங்க கட்டிக்கிட்டாங்களோ, இல்லன்னா எங்க கட்டி போட்டுக்கிட்டாங்களோ அவங்களையே, அங்க பார்க்குறாங்க. அங்க வெறும் இருள் இருக்கு. ஓ! அது வந்து வெறும் ஒரு கொஞ்ச நேரம் இருந்த வெளிச்சமா இருக்கலாம். இல்லன்னா வந்து அ ஆர்ட்டிஃபிஷியல் வெளிச்சமா இருக்கலாம். அது லைக் பல்ப் அந்த மாதிரி விஷயங்கள். நீங்க போற பாதை சூரியன். அந்த சூரியனுக்கு என்னைக்காவது அழிவு இருக்கா? இல்ல. அதே சமயம் அங்க வந்து காதல், சந்தோஷம் எல்லாமே இருக்கு. நீங்க ஒண்ணொன்னா பிக் பண்ணிட்டே போயிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் கடைசியில அந்த தெய்வீக காதல் இல்லன்னா உங்களோட ட்வின் ஃப்ளேம் காத்துட்ருக்கு அப்படின்னு. ஸோ இது உங்களோட எக்ஸா இருக்கலாம். இல்லன்னா வந்து இது உங்களுக்கு யாரும் எக்ஸே இல்லன்னா இது காமிக் எனர்ஜியா கூட இருக்கலாம். ஸோ டேக் ஹவ் இட் ரெசனேட்ஸ். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.